ஆனால் என்னுடைய தயக்கம் உன்னை என்கிட்ட தள்ளியே வச்சிருந்துச்சு. மச்சான், இந்நேரம் நம்மலாம் ஒரே காலேஜில் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? என்ன நல்லா இருக்கும்? ஒரே காலேஜாக இருந்தா இந்நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருப்போம். அப்படின்ற வை ஈச்சிருப்பேன். ஒன்றும் பிடிக்கிருக்க மாட்டேங்குது. டேய், அவன் எனக்கு கண்டு கூட மாட்டேங்கிறாடா. அப்புறம் எப்படி அவகிட்ட போய் பேசுறது? அதுதான் நானும் சொல்றேன். அந்த பொண்ணு தான் உன்னை கண்டுக்கலையே, போய் வேற ஏதோ பொண்ணை பாரு. அதை விட்டு ஏன் உயிராங்க? டேய், பின்ன இப்படியே பின்னாடி சுத்திருந்தா எப்போதான்டா லவ் சொல்ல போற? அது ஏன்னே தெரியலடா. அவகிட்ட பேசணும்னு போகும்போது ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. நீ இப்படியே தயங்கி நின்றுன்னு வச்சுக்கோ, நாளைக்கு வந்து எவனாவது உஷார் பண்ணிட்டு போயினே இருப்பான். அப்பா பாரு மச்சான், அவகிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ண சொல்லடா. அட்லீஸ்ட் அவகிட்ட போய் ஹாய் பாய் எப்படி இருக்கீங்க அது வச்சு தானே பேச சொன்னேன். அதுவும் நீ பேசலன்னா நான் என்னடா பண்ணுவேன்? இதை வேற சும்மா என்ன வந்து பண்றது? சரி சரி பேசுறேன். பேசுறேன்னா எப்போ போய் பேசுவேன்? இப்போ போய் பேசுவேன். இப்போ சும்மாறா. இன்னொரு நாள் பேசுறேன்டா. சும்மாறா. நான் பேசுறேன். ஓய், உன்னை தாண்டி பார்க்குறான். அங்கே ஏய், ஏன் அவனை மதிக்கவே மாட்ற? பசங்களை நம்ம பின்னாடி சுத்த வைக்கிறதே ஒரு தனி சுகண்டி. அவங்க நம்ம கண்டுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மதிக்கவே மாட்டானுங்க. ஆனாலும் அந்த பையன் ரொம்ப பாவண்டி. காலேஜ் தொடங்குனது 3 வருஷமா அவன் பின்னாடியே சுற்றுறான். பின்ன பார்த்துட்டே இருந்தா போதுமா? வந்து பேசினா தானே யார் என்னன்னு தெரியும். ஒன்றுமே தெரியாமல் எப்படி லவ் பண்ண முடியும்? அடி பாவி, அப்போ உனக்கு அவன் மேலே சி அப்படிலாம் இல்லை. பார்த்தாலே தெரியுது ஒன்றும் இல்லைன்னு. தெரியுதுல, அமைதியாக இருக்கு. இன்னும் எத்தனை நாள் தானே அவனை பின்னாடியே சுத்த விட போற? அவன் தான் வந்து பேச மாட்டான்னு தெரியல. நீயா போய் பேசினாதான் என்னவா? சுத்தட்டும் விடு. அப்போ தான் என் மேலே இருக்கிற லவ் ஃபீல் அதிகமாகும். அப்படி என்ன ஃபீலிங்கோ? முகரக்கட்டை ஸ்டேஷன் வந்துச்சு, இறங்கு. இன்னும் எத்தனை நாள் தான்டா இப்படியே பார்த்துனே இருப்ப? எப்போதான்டா லவ் சொல்ல போற? நீ லவ் பண்ணி பாடுறா, தெரியும். அதனால தான் நான் லவ்வே பண்ணல. ஏண்டா லவ் சொல்றதுக்கு இத்தனை நாளா தயங்கின்னு இருக்க? அதுக்கு ஒரு வழி இருக்குதா கிட்ட? என்ன சொல்றேன். பிக் பண்ணிட்டாளா? என்னாச்சு? அவ போன் எடுக்கலடா. மச்சான், நான் வேணா நாளைக்கு நேர்ல போய் பேசிடுவா. டேய், நேர்ல போய் பேச துப்பு இல்லைன்னு தானே உன் ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்தேன். அதையும் டேய் கையறா. இந்த நேரத்துல எவன் கூப்பிடுறான்? ஃபோன் வேற உன் மூஞ்சிக்கு. கவிடா, காமா டீ ஏன்டா அட்டெண்ட் பண்ண? பேசுறா. ஏய் பேசுறா. ஹலோ, ஹலோ, யாரு? ஹலோ சொல்லு. ஹலோ சொல்லு. ஹலோ கவி. எஸ். நீங்க யாரு? நான் யாரு? டாக் சம்திங். ஐ ஹோலி ஷிட். என்ன கட் பண்ண? ஏன்டா கட் பண்ண? போன்லயாச்சும் லவ் சொல்லி தொலை வேண்டியதானடா. உன்னெல்லாம் வச்சுக்கின்னு டேய், அவ குரலை கேட்டோன்னே எனக்கு வார்த்தையே வரடா. எதுவுமே பேச முடியலடா என்னால. மச்சான், திரும்ப திரும்ப என்னால சொல்ல முடியாது. லவ்வ கூட கரெக்டான டைம்ல சொன்னாதான் சக்சஸ் ஆகும். அந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணேன்னு வச்சுக்கேன், லைஃப்ல திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. சொல்லிட்டேன், பாத்துக்க. மச்சான், நான் வேணா பேசாம நாளைக்கு கிரீட்டிங் கார்டு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டா? பழைய ஐடியா தான் இருந்தாலும் மூஞ்சி கரெக்டா இருக்கும். கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு. தேங்க்ஸ் மச்சான். இன்னும் 90ல வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க இவங்க. சூப்பர், நாளைக்கு கிளக்கும். சூப்பர் கலக்குவோமா? ஐயோ, இன்னும் பைத்தியத்துக்குலாம் ஃப்ரெண்டா வச்சு சுத்தினு